காசாவில் களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் தொடர்பாக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்புகளும் காசாவில் களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் தொடர்பாக இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய காசாவின் களத்தில் உள்ள பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் தங்களுடைய வளமையான நாடகத்தினை ஆரம்பித்த டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் காசாவிலிருந்து ரகசியமான முறையில் வெளியேற்றப்படும் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய என்ஜிஓக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முக்கிய புள்ளிகளும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் இவை தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் யெமனுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளும் இந்த பொருளாதார தடைகளை தொடருவதற்கு பிரித்தானியா முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களும் லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது இவை தொடர்பாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் எவ்வாறான தகவல்களை வெளியிட்டுள்ளன வெனிசுவேலாவிலே தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் புள்ளிகள் தொடர்பாக வெளியான தகவல்களும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோவின் மிக முக்கியமான கருத்துக்களும் ஈரானிய விமானங்களுக்கு முழுமையாக தடை விதித்த லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஆயுத பரிமாற்றத்தையும் ஆயுத ஒப்பந்தங்களையும் மேம்படுத்தி இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளில் ஒன்றான மொரோக்கோவும் அமெரிக்காவின் பாலியல் கடத்தல்காரர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் சவுதி ஜொனியுக்கும் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அடிமை தலைவர்களுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாகவும் இந்த அரபு தலைவர்கள் எவ்வாறு பாலியல் கடத்தல்காரர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்புகளை வைத்துள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த தகவல்களுக்கான ஆதாரங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடலாம். அத்தோடு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நாடுகளில் மொரோக்கோ நாடும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 5 வருடங்களுக்குள் மொரோக்கோவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துள்ளன. மொரோக்கோவினுடைய இராணுவத்திற்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே வழங்கி வருகின்றது. கிட்டத்தட்ட மொரோக்கோ இராணுவம் பயன்படுத்தக்கூடிய 20% ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வழங்கப்பட்ட ஆயுதங்களாகும். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான பல உதவிகளையும் மூலப்பொருட்களையும் மொரோக்கோ நாடானது முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி வருகின்றது. இதன் அடிப்படையில் தற்போது மொரோக்கோவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட ஆயுத உற்பத்தி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரோன் உற்பத்திகளை அதிகப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் மொரோக்கோவினுடைய அரசாங்கம் வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. அதே போன்று மொரோக்கோ இராணுவத்திற்கு தேவையான விமானப்படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் மொரோக்கோ இராணுவத்திற்கு தேவையான பயிற்சிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வழங்கி வருகின்றது. இதற்கான அடுத்த கட்ட புதிய ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மேலும் இனிவரக்கூடிய நாட்களில் மொரோக்கோவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட விரிவாக்க ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என்றும் மொரோக்கோவினுடைய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காசாவிலே 2 வருடங்களுக்கு மேலாக பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அரபு நாடான மொரோக்கோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத பரிமாற்றங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதும் மிகவும் அருவருப்பான விடயமாகவே காணப்படுகின்றது. அதாவது பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளில் மொரோக்கோ நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது. அடுத்து வெனிசுவேலாவுக்கு எதிரான போரானது ஆரம்பிக்கப்பட போகின்றது. இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளுமாறு டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார்: நான் வெனிசுவேலாவிலே என்ன செய்ய போகின்றேன் என்பதனை தீர்மானித்து என்னுடைய மனதில் வைத்துள்ளேன். அது என்னவாக இருக்கும் என்பதனை என்னால் கூற முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே போன்று வெனிசுவேலாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வெனிசுவேலாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் அமெரிக்கா
அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய அனைத்து போதைப் பொருள் கும்பல்களுக்கும் தலைவராக நிக்கலஸ் மதுரோவையே தெரிவு செய்துள்ளோம். நிக்கலஸ் மதுரோவினுடைய தலைமையிலேயே வெனிசுவேலாவில் அனைத்து போதைப் பொருள் கும்பல்களும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நாங்கள் அனைத்து போதைப் பொருள் கும்பல்களுக்கும் தலைவராக நிக்கலஸ் மதுரோவையே நியமிப்போம். மேலும் இதற்கமைவாக அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு கீழால் காங்கிரஸ் சபையினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமலேயே வெனிசுவேலாவில் நாங்கள் எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம். இதற்கான எல்லாவிதமான சட்டத்திட்டங்களும் காணப்படுகின்றன. காங்கிரஸ் சபையினுடைய அனுமதியை பெறாமல் வெனிசுவேலாவில் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எல்லா தயார்படுத்தல்களையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். விரைவில் நாங்கள் வெனிசுவேலாவிலே எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம் என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதற்காகவும் வெனிசுவேலாவிலே நிக்கலஸ் மதுரோவினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் கம்யூனிஸ்ட் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் வெனிசுவேலாவிலே ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அவர்களை போதைப் பொருள் தலைவனாக அடையாளப்படுத்தி அவரை படுகொலை செய்வதற்கே அமெரிக்க ஏகாதிபத்தியம் தற்போது திட்டமிட்டுள்ளது. மேலும் நிக்கலஸ் மதுரோவை படுகொலை செய்து நெட்டன்யாகுவின் நண்பியான மரியா குரீனாவை ஆட்சியில் அமர்த்தி வெனிசுவேலாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தையும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்காகவே எல்லாவிதமான வேலை திட்டங்களும் காய் நகர்த்தல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு வெனிசுவேலாவிலே அமெரிக்கா மேற்கொள்ள போகும் தாக்குதல்கள் தொடர்பான வரைபடங்கள் வெளியாகி இருந்தன. வெனிசுவேலாவினுடைய இராணுவத்தின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் துறைமுகங்களை இலக்கு வைத்தும் கடற்படை, விமானப்படை, தரைப்படை தளங்களை இலக்கு வைத்துமே அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் கொள்ளப் போகின்றது. குறித்த வரைபடத்திலே அமெரிக்கா இலக்கு வைக்க போகும் புள்ளிகள் தொடர்பாக உங்களுக்கு அவதானிக்கலாம். அத்தோடு இந்த பதற்றமான சூழ்நிலையில் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெனிசுவேலா மக்களுடைய ஒற்றுமையே ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எதிரான மிகப்பெரிய பாதுகாப்பாகும். எங்களுடைய இந்த நாட்டை பிசாசுகளிடம் ஒப்படைப்பதற்கு சிலர் விரும்புகின்றார்கள். எங்களுடைய அனைத்து எண்ணெய் வளங்களையும் இயற்கை வளங்களையும் பிசாசுகளிடம் ஒப்படைப்பதற்கு சிலர் திட்டமிடுகின்றார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தீவிர வலதுசாரி ஜியோனிஸ்டுகள் தான் எங்களுடைய நாட்டை கொள்ளையடிப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள். இந்த போரிலே யார் வெற்றி பெறப் போகின்றார்கள்? டேவிடின் மக்களா அல்லது கடவுளின் மக்களா அல்லது ஏகாதிபத்திய பிசாசுக்களா? நாங்கள் தற்போது வெனிசுவேலாவினுடைய ஒவ்வொரு தெருவிலும் ஒற்றுமைப்பட்டுள்ளோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினை எதிர்ப்பதற்கு வெனிசுவேலாவினுடைய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளார்கள். எங்களுடைய மக்களுடைய ஒற்றுமை அமெரிக்காவுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிக்கும் என வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து தெற்கு லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனானின் ஐட்டரூன் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் 3 ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் லெபனானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அவசரமாக நிராயுத பாணியாக்குவதற்கும் லெபனானுக்கு தேவையான நிதியுதவிகளை வழங்குவதற்கும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவுமே யசித் பின் ஃபர்ஹான் லெபனானுக்குள் களமிறங்கி இருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹிஸ்புல்லாவை அவசரமாக லெபனானிய அரசாங்கம் நிராயுத பாணியாக்கினால் மாத்திரம்தான் $6 பில்லியன் பெறுமதி அளவிலான நிதி உதவிகளை சவுதி அரேபிய அரசாங்கம் லெபனானுக்கு வழங்கும் என அடிமை சவுதி அரேபிய தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை துரிதப்படுத்துவதற்காகவும் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் லெபனானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார். அடுத்து இஸ்ரேலிய இராணுவம் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து தளங்களையும் புள்ளிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் ஹிஸ்புல்லா மீட்டெடுத்திருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்போவதாகவும் எஞ்சிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர்களையும் படுகொலை செய்ய போவதாகவும் இந்த தாக்குதல்கள் குறுகிய காலத்திற்குள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும் என்றும் பெரும்பாலும் 3 வாரங்களுக்குள்ளேயே இந்த தாக்குதல்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு ஹிஸ்புல்லாவின் அனைத்து திறன்களும் முழுமையாக முடக்கப்படும்
ஏற்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போராக இந்த போரை அறிவிக்கவில்லை. நாங்கள் லெபனானுக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை தான் மேற்கொள்ளப் போகின்றோம். இது ஒரு மிகப்பெரிய போராக இருக்காது. 3 வாரங்களுக்குள்ளேயே ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து திறன்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது குறிப்பிட்டுள்ளது. அடுத்த கட்ட மிகப்பெரிய போர் என்று லெபனானுக்குள்ளே களமிறங்கினால் பிராந்தியத்தினுடைய பதற்ற நிலைமை அதிகரித்துவிடும் என்பதன் காரணத்தினாலேயே தற்போது இவர்கள் குறுகிய காலத்திற்குள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்கின்ற அடையாளத்திற்குள் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்கள். அதுவும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் மாத்திரமல்லாமல் லெபனான் முழுவதும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு இவர்களுடைய இந்த மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லா அதிரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை அறிவிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தளபதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். சுருக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்குள்ளே 3 வாரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போகின்றது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்த தாக்குதல்களையும் மேற்கொள்ளக் கூடாது. அவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை அறிவித்து ஒட்டுமொத்த லெபனானிலும் தாக்குதல்களை வீரியப்படுத்துவோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. அதாவது நாங்கள் போரை ஆரம்பிக்கவில்லை, மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களையே மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லா பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அடுத்த கட்ட போரை அறிவிப்போம் என்பதே இவர்களுடைய திட்டமாகும். அடுத்து லெபனானினுடைய போக்குவரத்து அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய விமான நிலையங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் எந்த ஒரு ஈரானிய விமானத்தையும் லெபனானுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். லெபனானினுடைய பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்திலும் ஏனைய விமான நிலையங்களிலும் ஈரானினுடைய எந்த ஒரு விமானத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என லெபனானினுடைய போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். படுகாயமடையக்கூடிய போராளிகளுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கும் அவர்களை ஈரானுக்கு அழைத்துச் செல்வதற்கும் ஈரானிய விமானங்கள் கடந்த காலங்களில் களமிறக்கப்பட்டிருந்தன. எனவே இப்படியான நிலைமையிலேயே அடுத்த கட்ட போரின் போது ஈரானிய விமானங்களையும் நாங்கள் லெபனானுக்குள்ளே களமிறக்க அனுமதிக்க மாட்டோம் என லெபனானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக உச்சக்கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஐநாவின் பாதுகாப்பு சபையின் மூலமாகவும் உச்சக்கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பொருளாதார தடைகளை இன்னும் பல வருடங்களுக்கு நீடிப்பதற்கான புதிய தீர்மானம் ஒன்றை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைத்திருந்தது. இந்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்புகளும் நடைபெற்றிருந்தன. இந்த வாக்கெடுப்புகளில் ரஷ்யாவும் சீனாவும் கலந்து கொள்ளவில்லை. மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீடிப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸுக்கு எதிரான ஒரு சில அரபு பழங்குடி குழுக்களை பயன்படுத்தியும் ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்தியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன இளைஞர்களையும் பலஸ்தீனியர்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான வேலை திட்டங்களை கடந்த 5 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்திருந்தது. இவை தொடர்பாக 5 மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் 5 மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களையும் சில அரபு பழங்குடி குடும்பங்களை பயன்படுத்தி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 100க்கும் அதிகமான இளைஞர்களை இந்தோனேஷியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு தேவையான பணத்தினையும் வேலை வாய்ப்புகளையும் வழங்கிய நூற்றுக்கணக்கான பலஸ்தீன இளைஞர்களை இந்தோனேஷியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்தோனேஷிய அரசாங்கம் இதனை மறுத்திருந்தாலும் போலியான கடவுச்சீட்டுகள் மூலமாக அடையாளங்கள் மாற்றப்பட்டு நூற்றுக்கணக்கான பலஸ்தீன இளைஞர்கள் இவ்வாறு இந்தோனேஷியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 5 மாதங்களாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை படிப்படியாக வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக வலதுசாரி அமைச்சர்களான பென்கோவிரும் ஸ்மோட்ரிச்சும் ஒன்றிணைந்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களை ரகசியமாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 100க்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய விமானம் ஒன்று தென்னாப்பிரிக்காவிலே களமிறங்கியுள்ளது. மேலும் குறித்த விமானத்திலே தென்னாப்பிரிக்காவில் களமிறங்கி இருக்கக்கூடிய பலஸ்தீனிய அகதிகளை தென்னாப்பிரிக்க
அமெரிக்க அரசாங்கம் தடுத்து வைத்துள்ளது. எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் குறித்த விமானம் தென்னாப்பிரிக்காவில் களமிறக்கப்பட்டிருப்பதனாலும் போலி கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாளங்கள் மாற்றப்பட்டு இவர்கள் விமான நிலையத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதனாலுமே இவர்களை தடுத்து வைத்துள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனியர்கள் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களை படிப்படியாக வெளியேற்றுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தந்திரமான முறையில் காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய ஃபத்தா ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து ஒரு என்ஜிஓ ஒன்றை அமைத்துள்ளது. அல் மஜித் என்கின்ற என்ஜிஓ ஒன்றையே இவர்கள் அமைத்துள்ளார்கள். மேலும் இந்த அல் மஜித் என்கின்ற என்ஜிஓவுடன் இஸ்ரேலி எஸ்தோனிய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்ரேலி அதிகாரி ஒருவரும் இணைக்கப்பட்டுள்ளார். இவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் தான் காசாவில் இருக்கக்கூடிய அல் மஜித் என்கின்ற என்ஜிஓ நிறுவனமானது ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களால் அமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அல் மஜித் என்கின்ற என்ஜிஓவின் மூலமாகவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது தென்னாப்பிரிக்காவிலே களமிறங்கி இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களுக்கு தேவையான போலி கடவுச்சீட்டுகளையும் அவர்களுடைய போலி அடையாளங்களையும் அல் மஜித் என்கின்ற என்ஜிஓவே வடிவமைத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான ஆதரவை பெற்று இவர்கள் இந்த திட்டங்களை வழிநடத்தியுள்ளார்கள். மேலும் ஒரு பலஸ்தீனியருக்கு 2000 தொடக்கம் 5000 வரையிலான டாலர்களையும் வழங்கி அவர்களுடைய அடையாளங்களை மாற்றிய இவ்வாறு அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக இவ்வாறு நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்கள் ரகசியமான முறையில் காசாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். ரமோன் விமான நிலையத்தின் மூலமாகவே இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அதிகளவான நூற்றுக்கணக்கான பலஸ்தீனியர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கே கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். தற்போது தென்னாப்பிரிக்காவில் களமிறங்கிய பலஸ்தீனியர்கள் தொடர்பான விவரங்கள் மாத்திரமே வெளியாகியுள்ளன. ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளுக்குள் ரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக கடந்த 3 வாரங்களுக்குள் மாத்திரம், அதாவது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதிலிருந்து மாத்திரம் 2500க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் ரகசியமாக காசாவை விட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலே ரகசியமாக இயங்கி வரக்கூடிய அல் மஜித் என்கின்ற அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய தலைவர்கள் ரகசியமாகவே செயற்பட்டு வருகின்றார்கள். நாங்கள் இவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் திரட்டி வருகின்றோம். மேலும் இந்த அறக்கட்டளை நிறுவனத்திடமிருந்து யாருக்காவது தகவல்கள் வந்தால் அவை தொடர்பான தகவல்களை எங்களுக்கு முழுமையாக அறிவியுங்கள். மேலும் குறித்த அறக்கட்டளை நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் மரண தண்டனையை நிறைவேற்றுவோம் என பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு குறித்த என்ஜிஓவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான நபர்களை கான் யூனிஸ் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த என்ஜிஓ நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பங்களுடைய உறுப்பினர்களையும் ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களையும் கொத்தாக தட்டி தூக்குவதற்கான வேலை திட்டங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருவதாக களத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய நிலத்தின் எந்த பகுதியிலும் பலஸ்தீனிய அரசை அமைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம். இது எங்களுக்கு சொந்தமான நிலமாகும். யூத மக்களுக்கு சொந்தமான நிலமாகும். பலஸ்தீனம் என்பது திணிக்கப்பட்டதாகும். ஒரு பொழுதும் நாங்கள் பலஸ்தீனிய அரசை அமைப்பதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. எங்களுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். நாங்கள் காசாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவோம். ஆயுதமற்ற இராணுவமயமாக்கப்படாத காசாவை உருவாக்குவோம். சர்வதேச படைகளை பயன்படுத்தி எளிதான முறையில் நாங்கள் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவோம். அல்லது அவர்களால் முடியாவிட்டால் நாங்கள் கடினமான வழியை பயன்படுத்தி ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவோம். எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. யாரிடமிருந்தும் வலுவூட்டல்கள் தேவையில்லை. மேலும் யாரிடமிருந்தும் எங்களுக்கு விரிவுரைகளும் ஆலோசனைகளும் தேவையில்லை. எங்களுடைய இராணுவ திறன்களை பயன்படுத்தி நாங்கள் காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவோம். இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான எல்லா திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றது என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். அதாவது வளமை போன்று டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் அவர்களுடைய நாடகத்தினை ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ஒப்பந்தத்திற்கு பின்பும் இவ்வாறு தான் நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் முடிவடைந்து 2வது கட்டம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கும் நெட்டன்யாஹூவுக்கும் முருகல் நிலை ஏற்பட்டதை போன்ற நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ போரை மீண்டும் ஆரம்பித்தார். இதன்போது அமெரிக்காவினால் நெட்டன்யாஹூவை கட்டுப்படுத்த முடியவில்லை என
என அமெரிக்க ஊடகங்கள் போலியான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தன. எனவே தற்போதும் அதே நாடகத்தினை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் அரங்கேற்றப் போகின்றார்கள். நெட்டன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து இலங்கை நேரப்படி இன்று இரவு அமெரிக்கா ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவது தொடர்பான வரைவு தீர்மானத்தை முன்வைக்கப் போகின்றது. மேலும் இன்றிரவே குறித்த வரைவு தீர்மானத்திற்கான வாக்கெடுப்புகள் நடைபெறப் போகின்றன. அதே நேரம் குறித்த வரைவு தீர்மானத்தினை தோற்கடிப்பதற்காக அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளுமாறு ஹமாஸினுடைய தலைவர்கள் அல்ஜீரியாவுக்கு செய்திகளை அனுப்பியிருப்பதாகவும் இவை தொடர்பாக அல்ஜீரியா, ரஷ்யா மற்றும் சீனா, ஈரான் ஆகிய நாடுகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். காசாவிற்குள்ளே எந்த ஒரு சர்வதேச வெளிநாட்டு படைகளையும் நிலைத்திருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. காசாவிலே தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். மேலும் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறியதற்கு பின்பு ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஈடாக சர்வதேச படைகள் காசாவிலே களமிறக்கப்படக்கூடாது. காசாவின் நிலத்திற்குள்ளே களமிறக்கப்படும் எந்த ஒரு படையையும் நாங்கள் ஆக்கிரமிப்பு படையாகவே கருதுவோம். அமெரிக்காவின் கண்காணிப்புக்கு கீழால் பலஸ்தீனிய தேசத்தினை நிர்வகிக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு காசா எப்போதும் கல்லறையாகவே அமைந்திருக்கும். இதனை அனைத்து தரப்பினரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைவர்களும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கு அமைவாக காசாவின் எல்லை பிரதேசத்தில் மாத்திரமே சர்வதேச படைகள் களமிறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா காசா முழுவதும் சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வரைவு தீர்மானத்தினை முன்வைத்துள்ளது. மேலும் இந்த வரைவு தீர்மானத்தினை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் காசாவிலே சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் பலஸ்தீனிய போராளிகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதே நேரம் அடிமை அரபு நாடுகளான சவுதி அரேபியாவும், கத்தாரும், ஐக்கிய அரபு அமீரகமும், ஜோர்டானும் மற்றும் பாகிஸ்தானும், இந்தோனேஷியாவும் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் குறித்த வரைவு தீர்மானத்திற்கு முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஐநாவின் பாதுகாப்பு சபையிலும் இவர்கள் இந்த ஆதரவை வெளிப்படுத்தப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.